ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக ஒரு காம்போ ரெசிபி தாங்க. என்னென்னா தேங்காய் பால் சாதமும் பொரிச்சக்கறி ரெசிபியும் தாங்க. சாப்ஸ் செஞ்சுருக்கேன், ஆனாலும் அதோட ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஆயில் ஆர் பட்டர் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா தேங்காய் பால் சாதத்தில் வந்து ப்ரௌனிஷாக தெரிஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப இதில் மசாலாலாம் வதன்னு இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்டான ரெசிபியும் கூட. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் வேறு எந்த விதமான மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. சிம்பிளாக சூப்பராக வந்து செஞ்சிடலாங்க. இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்த ஒரு தேங்காய் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். உப்பு மட்டும் சேர்க்காதீங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லிச்செடியும் சேர்த்து மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பால் பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்து கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு, நீங்கள் பால் மட்டும் சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து சுடு தண்ணி வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. தேவையான அப்போ வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் நல்லாவே வந்து குக்காகி வந்துட்டுருக்கு. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். டக்குன்னு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சண்டே வந்து செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியான டிஷ்ங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரைஸ் நல்லாவே வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பாத்திரத்துக்கு கீழே வந்து தோசைக்கல் வச்சுருங்க. நல்லா வந்து தோசைக்கல் சூடாகிற வரையும் ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நல்லா ஈவனாக வந்து மேலே சாதத்தை வந்து பரப்பி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா தோசைக்கல் சூடானதுக்கு அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பொரிச்சக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோலேருந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பீஃப், மட்டன் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாங்க, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து மேரினேட் ஆனதுக்கு அடுத்து அந்த மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டன் வந்து நல்லா குக்காகி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ட்ரையாகிற வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிங்க. ஆனால் கோகோனட் ஆயில் இந்த டிஷ்க்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சேர்த்ததுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், கூடவே வந்து ரெட் சில்லி வந்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து குட்டி குட்டியாக நறுக்குன தேங்காய் வந்து போடுவாங்க. அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. நெக்ஸ்ட்டு வேக வச்சுருந்த கறியை எடுத்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து சோம்புத்தூளும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து கிளறி விட்டு ஒரு 1/2 லெமன் அளவுக்கு புளிஞ்சு விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. சூப்பரான பொரிச்சக்கறி ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான டிஷ்ங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த பொரிச்சக்கறிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சாம்பார், ரசம் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்தி இது கூட வச்சு கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பராக தேங்காய் பால் சாதம், சிக்கன் சாப்ஸ் அண்ட் பொரிச்சக்கறி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சிக்கன் சாப்ஸோட ரெசிபி வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.